ஸ்ரீனிவாசன் எப்படி இருக்கீங்க? ஸ்ரீனிவாசனார். நல்லா இருக்கேன் சார். நான் ரொம்ப சௌக்கியம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அப்புறம் எந்த ஊரு? எந்த ஊர்ல இருந்து பேசுறேன்? திருவள்ளூர் திருவள்ளூர் சார். திருவள்ளூர். ஓகே, திருவள்ளூர். ஓகே, ஓகே, ஓகே. விக்கி, எப்படி இருக்கீங்க விக்கி? விக்கி, கேக்குதா? ஓகே, சொல்லுங்க, சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? மைக்கு மியூட்டில் இருக்கும் போல விக்கிது. என்னோட மைக்கா இல்ல விக்கியோடதா? இல்ல, உங்களுது கேக்குது. மத்தவங்களது யாராச்சும்? ஓகே, ஓகே. ஸ்மார்ட் ஜென். ஸ்மார்ட் ஜென் நேம் சொல்ல முடியுமா? ஸ்மார்ட் ஜென். ஹலோ சார், கேக்குதுங்களா? கேக்குது, கேக்குது, சொல்லுங்க. ஓகே, சஞ்சய். ஓகே, ஃபைன், ஃபைன், ஃபைன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இந்த ட்ராப் ஷிப்பிங் பற்றி உங்களுக்கு தெரியுமா, இல்லை ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஃபீல்டுக்கு? ட்ராப் ஷிப்பிங் என்னன்னு தெரியுமா எல்லாருக்கும்? ட்ராப் ஷிப்பிங் ஏதாச்சும் பேசிக் ஐடியா இருக்குதா? எப்படி இது ஒர்க் ஆகும்? அஹ், அப்படி ஏதாச்சும்? கொஞ்சம் ஐடியா இருக்கு சார். நீங்க கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா ஓகே. ஓகே, ஃபைன், ஃபைன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஓகே, ஃபைன், ஃபைன். ஸோ என்னோட பேருன்னு ஆல்பின். ஸோ நான் தான் உங்களோட மென்டராக இருப்போம் இந்த ப்ரோக்ராமில். ஸோ நான் இந்த ப்ளஸ் ஒன் படிக்கும்போது தான் இந்த ட்ராப் ஷிப்பிங் ஃபீல்டுக்கு ஃபஸ்ட்டாக வர்றேன். ஓகேவா? ப்ளஸ் ஒன் படிக்கும்போது எப்படியாச்சும் ஏதாச்சும் அடிஷ்னல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேணும்னு நான் நான் ரிசர்ச் பண்ணி அப்புறம் ட்ராப் ஷிப்பிங்லேக்கு வந்தேன். ஸோ அதில் நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து அப்போ ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணி பார்த்தோம். ஆனால் எந்த ஆர்டர்ஸ் எந்த ஆர்டருமே கிடைக்கல. ஸோ ட்ராப் ஷிப்பிங்னா பேசிக்கலி ப்ராடக்ட் செல்லிங் தான். ஓகேவா? ஆனால் நம்மக்கிட்ட ஏதாச்சும் இன்வென்ட்ரியோ இல்லை வேர் ஹவுஸ் எதுவுமே இருக்காது. கம்ப்ளீட்லி நமக்கு இப்போ ஆர்டர்ஸ் கிடைச்சிருச்சுன்னா நம்ம சப்ளையருக்கு தான் அந்த ஆர்டர் ஃபார்வர்ட் பண்ணும். ஓகேவா? பேலன்ஸ் ஷிப்பிங் அப்புறம் டெலிவரி எல்லாமே சப்ளையர் தான் பார்க்கும். புரியுதா? புரியுதா? ஹலோ. புரியுது புரியுது புரியுது. ஓகே, ஃபைன், ஃபைன். ஸோ பேசிக்கலி ப்ராடக்ட் செல்லிங் தான். ஆனால் நம்ம பக்கம் எந்த ப்ராடக்ட்டும் இல்லை இன்வென்ட்ரி வேர் ஹவுஸ் எதுவுமே இருக்காது. நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருச்சுன்னா அந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் நம்ம சப்ளையருக்கு ஃபார்வர்ட் பண்ணும். பாக்கி ஷிப்பிங் டெலிவரி எல்லாமே அவங்க அவங்க தான் பார்ப்போம். ஓகேவா? அதான் பேசிக்கலி ட்ராப் ஷிப்பிங். ஸோ அது எப்படி ஸ்க்ராட்ச்ல இருந்து பண்ணணும்னு நம்ம இந்த ப்ரோக்ராமில் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதில் இப்போது நீங்கள் இப்போது ஸ்டோர் பில்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்களா யாராச்சும்? இந்த டெமோவா ஏதாச்சும் ஸ்டோர் எல்லாம் பில்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, இல்லை கம்ப்ளீட்லி பிகினர்ஸா? பிகினர் தான் சார். ஓகே, கம்ப்ளீட்லி பிகினர். ஓகே, ஃபைன், ஃபைன். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓகே. ஸோ இந்த பிஸ்னஸ் மாடல் எப்படின்னா, நம்ம ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் தான். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி எந்த மேனுஃபேக்சரிங்கும் இல்லாமல் ஒரு இன்வென்ட்ரியோ வேர் ஹவுஸோ இல்லாமல் நம்ம இந்த பிஸ்னஸ் மாடல் எப்படி பண்ணுறேன்னு நம்ம இந்த ப்ரோக்ராமில் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃப்ரம் ப்ராடக்ட் ரிசர்ச் டு கஸ்டமர் அக்வசிஷன் எப்படி பண்ணலாம்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராமில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜாயின் பண்ணலாம், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஜாயின் பண்ணலாம், அப்புறம் ஏதாச்சும் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கும் ஜாயின் பண்ணலாம். எனிஒன் லுக்கிங் டு பில்ட் அன் ஆன்லைன் சோர்ஸ் இன்கம். ஓகே, லைக் யாருக்கு வேணாலும் இந்த பிஸ்னஸை சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் இந்த ப்ளஸ் ஒன் படிக்கும்போது தான் சொன்ன மாதிரி ப்ளஸ் ஒன் படிக்கும்போது தான் இந்த ட்ராப் ஷிப்பிங்கை பற்றி தெரிய வந்தோம். ஓகேவா? ஸோ அதில் நானும் என்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு 20,000 ருபீஸ்க்கு ஸ்டார்டிங்கில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி பார்த்தோம். ஆனால் சேல்ஸ் எதுவும் வரல. ஓகேவா? பிகாஸ் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியாது, அப்புறம் ஸ்டோர் எப்படி டெவலப் பண்ணணும் தெரியாது. ஓகேவா? ஸோ அப்புறம் ரிசர்ச் பண்ணி நானாக சொந்த ஒரு ஸ்டோர் பில்ட் பண்ணி அப்புறம் ஒரு 2-3 மாதமாக அந்த ப்ராடக்ட் ரிசர்ச் எல்லாம் பார்த்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணோம். ஓகேவா? ஸோ அதில் எங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டில் இந்த கீசர் தெரியுமா, கீசர்? ஸோ அந்த ப்ராடக்ட் அரௌண்ட் 4.5 lakh ருபீஸ் சேல்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? 10 நாளில்.
10 நாளில் மினிமம் ஆட் ஸ்பெண்டில் அரௌண்ட் 4.5 lakh rupees சேல்ஸ் வந்துருச்சு. அதோட ப்ராஃபிட் அரௌண்ட் 30 to 40%. ஓகேவா, அந்த 10 நாளில். ஸோ அதுக்கப்புறம் தெரிய வந்து எப்படின்னு இந்த ப்ராடக்ட்டு ரிசர்ச் பண்ணதா இருக்கட்டும், இல்லை ஸ்டோர் பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஐடியா வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணி பார்த்தோம். ஸோ அதுக்கு எல்லாமே நமக்கு நல்ல ரீதிக்கு இந்த சேல்ஸ் வந்துருச்சு. ஓகேவா, ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம். ஸோ யாராக இருந்தாலும், ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும், இல்லை ஃப்ரீலான்ஸாக இருந்தாலும், இல்லை இந்த ஏதாவது ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருந்தாலும் கூட இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்ட் இப்போ நமக்கு தெரியும், இப்போது ரெண்டு, அப்புறம் க்ரோசரிஸோட அமௌண்ட்டு, ஃபியூலோட அமௌண்ட்டு, அப்புறம் இந்த எஜுகேஷனோட அமௌண்ட்டு, ஹெல்த் கேரோட அமௌண்ட்டு, இது எல்லாமே கூட்டிகிட்டே வருது. ஓகேவா, நாலு நாளாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ நமக்கு இந்த சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை எப்போதுமே டிபெண்ட் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த அடிஷ்னல் சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இந்த ட்ராப் ஷிப்பிங் அப்படி ஒரு பிஸ்னஸ் மாடல் இருக்குது. ஓகேவா, காஸ்ட் எஃபெக்டிவாக சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ண முடியும் இந்த பிஸ்னஸ் மாடல். அதுதான் இதோட பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஓகேவா, யாருக்கு வேணாலும் சிம்பிளாக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் மாடலை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு நம்ம இந்த ப்ரோக்ராமில் கற்றுக் கொடுக்குறோம் உங்களுக்கு எல்லாமே. ஓகேவா, அண்ட் இந்தியாவோட இ-காமர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோம்னா, இப்போது ஹோம் அண்ட் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் நம்ம டெய்லி வாங்குறது தான். இது இப்போது அமேசானாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், மீஷோவாக இருக்கட்டும், நம்ம இந்த ஹோம் அண்ட் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறோம். அப்புறம் இந்த பியூட்டி அண்ட் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் இந்த ஃபிட்னஸ் ப்ராடக்ட்ஸ், ஆக்சசரிஸ், கேட்ஜெட்ஸ், அப்புறம் இந்த க்ளோத்திங், ஃபேஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம டெய்லி வாங்கிட்டு தான் இருக்கோம். ஓகேவா, ஸோ இதில் எப்படின்னா நம்ம வாங்காமல் நம்ம மக்களுக்கு சேல் பண்ணணும். அதான் இந்த பிஸ்னஸ் மாடல். நம்ம ஒரு ஆன்லைன் ஸ்டோர் பில்ட் பண்ணி நாம மக்களுக்கு அந்த ப்ராடக்ட் சேல் பண்ணணும். இப்போ இமேஜின் பண்ணுங்க, இப்போ 3 மந்த்ஸ்ல இருந்து இப்போ இங்கே இந்த மொமெண்ட்ல இருந்து 3 மந்த்ஸுக்கு நம்ம ஒரு ஆன்லைன் ஸ்டோர் இருக்கும். அப்புறம் நமக்கு கஸ்டமர்ஸ் இருக்கும், ஸ்டோர் இருக்கும், நம்ம வெப்சைட் இருக்கும், ஓன் வெப்சைட் இருக்கும். அப்புறம் எப்படி ஆட்ஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிய வந்திருக்கும். ஸோ இதெல்லாமே எப்படி பண்ணுறோம்னு நம்ம இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடலில் கற்றுக்குறோம். ஓகேவா, ஸோ நம்ம ஜஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வாங்காமல் எப்படி அந்த ப்ராடக்ட்ஸை மக்களுக்கு சேர்த்து வைக்கணும், அப்படி அதான் இந்த ப்ரோக்ராமோட மெயின் ஹைலைட். ஓகேவா, ஸோ அதை எப்படி பண்ணணும்னு நம்ம உங்களுக்கு கைட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இப்போ இது ஸ்டார்ட் பண்ணோம்னா எல்லாருமே ஒரு பெரிய டவுட்டு தான். இப்போது ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையா, இல்லை வேர் ஹவுஸ் தேவையா, இல்லை ஸ்டாஃப் வேணுமா, இல்லை இப்போ மேனுஃபேக்சரிங் யூனிட், இது எல்லாமே தேவையில்லை. நமக்கு ஒரு ஆன்லைன் ஸ்டோர் இருக்கும், அது நம்ம தான் பில்ட் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு எல்லாமே ஒரு வெப்சைட்டு நம்ம தான் பில்ட் பண்ணி கொடுக்குறோம். அதில் நம்ம ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஆர்டர் கிடச்சிருச்சுன்னா நம்ம சப்ளையருக்கு நம்ம அந்த ஆர்டர் ஃபார்வர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அவங்க தான் ரிமைனிங் ஷிப்பிங்கு, அப்புறம் டெலிவரி, இதெல்லாமே பார்ப்பாங்க. ஓகேவா, ஸோ ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, வேர் ஹவுஸ் தேவையில்லை, ஸ்டாஃப் தேவையில்லை, நமக்கு அந்த மைண்ட் செட் மட்டும் இருந்தால் போதும். ஓகேவா, ஸோ இதில் இப்போது இ-காமர்ஸ் ரெவென்யூ பார்த்தோம்னா 2017 இந்தியாவில் $28 பில்லியன் தான் இ-காமர்ஸோட ரெவென்யூ இருந்தது. இப்போ 2026, 2027 அது அரௌண்ட் $200 பில்லியன் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ அதுதான் இந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ தான் நமக்கு லைக் ஸ்டார்ட் பண்ணுற கரெக்ட் டைம். பிகாஸ் லைக் 2018 இருந்து யூஎஸில் இந்த பிஸ்னஸ் மாடல் பயங்கரமாக இந்த ட்ரெண்டிங்காக இருந்தது. ஓகேவா, பட் நம்ம இந்தியாவில் இந்த பிஸ்னஸ் மாடல் இப்போ தான் ட்ரெண்டாகி வருது. லைக் இப்போ தான் மக்கள் தெரிய வந்திருக்கு இப்போது எப்படி இது பண்ணணும், இல்லை இது ஸ்டார்ட் பண்ணணுமா வேணாமான்னு யோசிக்கிற டைம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம பெர்ஃபெக்ட் டைம் இந்த பிஸ்னஸ் மாடல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா மெனி லைக் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓகேவா, பிகாஸ் மெனி ஆஃப் தம் டிட் ஸ்டார்ட். ஸோ இதுதான் நம்மளோட பெர்ஃபெக்ட் டைம். இது இப்போ பண்ணோம்னா நம்ம ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம், அப்புறம் ஸ்டோர் பில்ட் பண்ணலாம், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரன் பண்ணலாம். சிம்பிளாக காஸ்ட் எஃபெக்டிவாக நமக்கு ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேவா, அண்ட் நான் சொன்ன மாதிரி இப்போது இந்தியாவில் 900 மில்லியன் இன்டர்நெட் யூசர்ஸ் இருக்குது. ஸோ அவங்க ஹோம் ப்ராடக்ட்ஸ், கிச்சன் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ஃபிட்னஸ் ப்ராடக்ட்ஸ், பியூட்டி ப்ராடக்ட்ஸ், கேட்ஜெட்ஸ், இதெல்லாமே எல்லா நாளும் வாங்கிட்டு தான் இருக்கோம். ஓகேவா, ஸோ இதில் நம்ம ஒரு செல்லராக ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம செல் பண்ணணும் ப்ராடக்ட். ஓகே, ஸோ லைக் இப்படி இமேஜின் பண்ணுங்கள், ஒரு ப்ராடக்ட் நம்ம சப்ளையர்கிட்ட இருந்து நமக்கு ஒரு ப்ராடக்ட் ஒரு 300 ரூபாய்க்கு கிடைக்கும்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா, அதை நம்ம 1000 ருபீஸுக்கு செல் பண்ணணும். அண்ட் அங்கே நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ, 600 ருபீஸ். ஓகே, ஆஃப்டர் ஷிப்பிங், டெலிவரி எல்லாமே பார்த்தாலும் ஆஃப்டர் ஒரு 300-400 ப்ராஃபிட் இருக்கும். ஓகேவா, ஒரு ப்ராடக்ட்ல இருந்து. அப்படி டெய்லி நம்ம ஒரு 10 ஆர்டர்ஸ் கிடைச்சா போதும்.
ஓகே, ஒரு ப்ராடக்ட்டில் 10 ஆர்டர்ஸ் கிடச்சிருச்சுன்னா 3000 to 4000 ருபீஸ் தான் நம்ம ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ அப்படி ஒரு 10 வின்னிங் ப்ராடக்ட்ஸ் இருந்துருச்சுன்னா ஒரு 30,000 to 40,000 தான் நம்ம ப்ராஃபிட். ஸோ இதோட ஆப்பர்ச்சுனிட்டி லைக் லைக் ஒரு ஒரு ப்ராடக்ட்டில் இப்போது 400 ருபீஸ் ப்ராஃபிட்னா 10 ஆர்டரில் 4000 ருபீஸ் ப்ராஃபிட். அதே மாதிரி 10 வின்னிங் ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 4000 ருபீஸ் தான் நம்ம ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகே, அதை எப்படி நம்ம ஸ்கேல் பண்ணுறதுன்னு கம்ப்ளீட்லி நம்ம இந்த ப்ரோக்ராமில் டிஸ்கஸ் பண்ணோம். எப்படி அந்த ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும், இல்லை எப்படி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரைட் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி ரைட் ஆடியன்ஸ்லேக்கு லைக் ரீச் பண்ணும். இது எல்லாமே இந்த ப்ரோக்ராமில் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஓகேவா? அண்ட் இப்போது நிறைய பேர் இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த பிஸ்னஸ் மாடல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க கேட்டுட்டு. ஓகே, ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் தம் வில் ஃபெயில் பிகாஸ் இப்போது ப்ராடக்ட் சூஸ் பண்ண தெரியாது, இல்லை ஸ்டோர் புவராக இருக்கும், டிசைன் பண்ண தெரியாது, இல்லைனா இந்த அட்வர்டைஸிங் நாலேஜ் இருக்காது, இல்லைனா ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்காது. ஸோ இதெல்லாமே இதோட ஒரு ஃபெயிலியர் இது. ஓகே, ஸோ நம்ம இந்த ப்ரோக்ராமில் ஜஸ்ட் தியரி இல்லாமல் கம்ப்ளீட்லி ப்ராக்டிக்கலாக எப்படி ஒரு ஸ்டோர் பில்ட் பண்ணி ஒரு ரைட் ப்ராடக்ட் சூஸ் பண்ணி ரைட் ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணுறது. ஓகே, அது வரைக்கும் நம்ம இந்த ப்ரோக்ராமில் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம தான் உங்களுக்கு ஸ்டோர் எல்லாம் பில்ட் பண்ணி கொடுக்கும் இந்த ப்ரோக்ராமில். ஓகேவா? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு டென்ஷன் தேவையில்லை. ஸோ எப்படி ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறது, எப்படி ஸ்டோர் பில்ட் பண்ணுறது, ஜஸ்ட் தியரி இல்லாமல் கம்ப்ளீட்லி ப்ராக்டிக்கலாக நம்ம இந்த ப்ரோக்ராமில் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஃபுல் கைடன்ஸ் நம்ம டீம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா? அண்ட் இந்த பிஸ்னஸ் மாடல் சக்ஸஸ் ஆகிறதுக்கே 3 பில்லர்ஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராடக்ட் ரிசர்ச். நல்ல ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னா நம்ம பிஸ்னஸ் ஃபெயில் தான். ஓகே, ஸோ அது எப்படி சூஸ் பண்ண நம்ம கைட் பண்ணி கொடுக்குவாங்க. அப்புறம் ஸ்டோர் பில்டிங், நல்ல ஒரு வெப்சைட் நமக்கு வேணும், அது நம்ம தான் உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் கஸ்டமர் அக்வசிஷன். கஸ்டமர் அக்வசிஷன்னா இப்போது இப்போ நம்ம வெப்சைட்டில் ஒரு கஸ்டமர் வந்துருச்சுன்னா அப்புறம் அந்த கஸ்டமர் வரணும். ஓகேவா? ஒரு ப்ராடக்ட் வாங்காமல் மறுபடியும் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு நம்ம வெப்சைட்டுக்கு ஆள் வரணும். ஸோ அதுதான் கஸ்டமர் அக்வசிஷன். ஸோ அதை எப்படி பண்ணுறது, எப்படி ஒரு பிராண்டாக பில்ட் பண்ணுறது, இதெல்லாமே இந்த ப்ரோக்ராமில் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ ஸ்டோர் பில்டிங், ப்ராடக்ட் ரிசர்ச், கஸ்டமர் அக்வசிஷன், இதுதான் இந்த பிஸ்னஸ் மாடல் சக்ஸஸ் ஆகிறதுக்கே 3 பில்லர்ஸ். ஓகே, அண்ட் நம்ம இங்கே வெப்சைட்டை பற்றி பேசணும், அப்புறம் ப்ராடக்ட்ஸை பற்றி பேசணும், அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பற்றி. ஸோ வெப்சைட் எதில் பில்ட் பண்ணுறது? ஸோ வெப்சைட் பில்ட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஷாப்பிஃபை. இதுக்கு முன்னாடி இதை பற்றி ஏதாச்சும் ஐடியா இருக்குதா? ஷாப்பிஃபை பற்றி நீங்கள் மைக் ஆன் பண்ணி பேசலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஷாப்பிஃபை பற்றி ஏதாச்சும் ஐடியா? ஆமா கேள்விப்பட்டேன். மூவி பத்தி கேள்விப்பட்டேன். ஓகே, ஃபைன் ஃபைன். ஸோ ஷாப்பிஃபை பற்றி நான் சொல்கிறேன். ஷாப்பிஃபைனா நம்ம வெப்சைட் பில்ட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேவா? கோடிங் நாலேஜ் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. யாராக இருந்தாலும் சிம்பிளாக டிசைன் பண்ண முடியிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஷாப்பிஃபை. ஸோ இதில் நம்ம ப்ரோக்ராமில் உங்களுக்கு நம்ம தான் ஷாப்பிஃபை ஸ்டோர் பில்ட் பண்ணி கொடுக்கும், அப்புறம் கற்றும் கொடுக்குறோம் எப்படி ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணணும்னு. ஸோ ஷாப்பிஃபைல தான் நம்ம வெப்சைட் பில்ட் பண்ணோம். காமர்ஸ்க்கு ஆப்டிமைஸாக வருது ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஷாப்பிஃபை. ஸோ இது இல்லாமல் ப்ரொஃபஷனல் ஸ்டோர், அப்புறம் இந்த பேமெண்ட் கேட்வே, அப்புறம் இந்த ஆர்டர் எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி ஸ்கேல் பண்ணுறது, இதெல்லாமே இங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபேமஸ் பிராண்ட்ஸ் கல்யாண் சில்க்ஸ், அப்புறம் போபிஸ் பேபி கேர், அப்புறம் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸில் இப்போ ஜிம் ஷார்க்கு, இது எல்லாமே ஷாப்பிஃபைல தான். ஓகேவா? ஷாப்பிஃபைல தான் பில்ட் பண்ணுறது. ஸோ அது எப்படி பில்ட் பண்ணுறது நம்ம கற்றுக் கொடுக்குறோம் இந்த ப்ரோக்ராமில். கம்ப்ளீட்லி ப்ரொஃபஷ்னலாக பேமெண்ட் கேட்வேல இன்டெகிரேட் பண்ணி எப்படின்னு நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஓகே, அப்புறம் மெட்டா ஆட்ஸ். நம்ம ப்ராடக்ட் ஜஸ்ட் ஆட் பண்ண முடியாதுல்ல, நம்ம ஆடியன்ஸுக்கு ரீச் பண்ணணும். ஸோ அதை எப்படின்னு நம்ம மெட்டா ஆட்ஸ் வழி கற்றுக் கொடுக்குறோம். த ஃபாஸ்டஸ்ட் வே டு ரீச் கஸ்டமர்ஸ். ஓகே, ஸோ எப்படி மெட்டா ஆட்ஸ் பண்ணணும் நம்ம இந்த ப்ரோக்ராமில் கற்றுக் கொடுக்குறோம். ஸோ இதான் நம்ம ப்ரோக்ராமோட ஃபுல் அவுட்லைன். லைக் ப்ராடக்ட் ரிசர்ச், ஷாப்பிஃபை ஸ்டோர் கிரியேஷன், அப்புறம் அது எப்படி டிசைன் பண்ணுறது, வெப்சைட் எப்படி டிசைன் பண்ணுறது, எப்படி மக்களுக்கு சேர்த்து வைக்கிறது இந்த மெட்டா ஆட்ஸு, அப்புறம் ஷிப்பிங்குக்காக ஷிப் ராக்கெட், அப்புறம் பேமெண்ட்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணுறது லைக் பேமெண்ட் கேட்வே, அப்புறம் மார்க்கெட்டிங், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் தான் நம்மளோட ப்ரோக்ராம். ஸோ A to Z கம்ப்ளீட்லி நம்ம இந்த ப்ரோக்ராமில் கற்றுக்குறோம். ஓகேவா? சொன்ன மாதிரி இந்த தியரி மட்டும் இல்லை, இம்ப்ளிமெண்டேஷன் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமோட கடைசி வாரத்தில் கடைசி டேஸில் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கும். ஸோ நீங்கள் அதை பில்ட் பண்ணணும், ப்ராக்டிக்கலாக பில்ட் பண்ணி லைக் உங்களுக்கே ஒரு ஆன்லைன் ஸ்டோர் பிஸ்னஸ் மாடல். ஓகே, உங்களுக்கு ஆனால் ஒரு ஆன்லைன் ஸ்டோர் அது இருக்கும் இந்த ப்ரோக்ராம் முடியும் போது.
ஸோ இப்போ 6 மாதத்துலேருந்து உங்களுக்கு இமேஜின் பண்ணுங்க, லைக் யூ வில் ஹேவ் யுவர் ஓன் ஸ்டோர். ஓகே, உங்களுக்கு ஒரு ஸ்டோர் இருக்கும், அப்புறம் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், சப்ளையர்ஸ் கிட்ட டைப் இருக்கும், அப்புறம் உங்களுக்கான கஸ்டமர்ஸ் இருக்கும். ஓகே, ஓன் பிராண்ட்னா உங்களுக்கான கஸ்டமர்ஸ் இருக்கும், இகாமர்ஸ் ஸ்கில்ஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு வேணும்னா லைக் நீங்கள் பிஸ்னஸ் மாடல்ஸுக்கு ஷாப்பிஃபை வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுக்கலாம், அப்புறம் அவங்களுக்கு மெட்டா ஆட்ஸ் மேனேஜ் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ சொன்ன மாதிரி இதுதான் பெஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. எல்லாருமே தெரிய முன்னாடி நம்ம இந்த ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டார்ட் பண்ண முடியும். காஸ்ட்டு காஸ்ட் எஃபெக்டிவாக ஸ்டார்ட் பண்ண முடியிற ஒரு பிஸ்னஸ் தான் இது. ஸோ ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் நம்ம இதில் ஏர்ன் பண்ணலாம். லைக் ஒரு ப்ராடக்ட்லேருந்து ரூ. 300 ப்ராஃபிட்னா 10 ப்ராடக்ட்லேருந்து 3000. ஓகே, ஒரு வின்னிங் ப்ராடக்ட்லேருந்து. ஸோ அப்படி 10 வின்னிங் ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இருந்தால் 30,000 தான் நம்ம ப்ராஃபிட். ஓகே, நான் பர் டேக்கு சொல்கிறேன், பர் டேக்கு. ஓகே, என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே இதில் எல்லாமே கோடிகளை சம்பாதிச்சிருக்கேன். ஓகே, இப்போது நம்மளோட ஸ்டூடெண்ட் இருக்கு, இப்போது டெரிக் இருக்காங்க. ஸோ அவங்க பேசுவாங்க எப்படின்னு. ஸோ அவங்களோட ஒரு இது பேசுவாங்க எப்படி இது அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு குறிச்சு. ஓகே, ஸோ யூ ஹேவ் யுவர் ஓன் ஸ்டோர், உங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸ், கஸ்டமர்ஸ், இகாமர்ஸ் ஸ்கில்ஸ் எல்லாமே அடங்குறது ஒரு ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் தான் நம்ம ப்ரோக்ராம். ஓகே, இப்போது நம்ம ஸ்டூடெண்ட் இருக்கிற டெரிக் அவங்க பேசுவாங்க. ஓகே, டெரிக். டெரிக், ஹாய். யா, பேசுங்க பேசுங்க. ஓகே ஓகே. கேக்குதா? சொல்றது கேக்குதா? கேட்குது கேட்குது. ஓகே. என் பேர் டெரிக். நான் லண்டனில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நாளாக வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அதாவது ஒரு பார்ட் டைம் இன்கம் மாதிரி ஏதோ பண்ணணுங்கிறது ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். பிஸ்னஸ் நிறைய ட்ரை பண்ணேன், பட் ஆனால் நினச்ச அளவுக்கு எதுவும் சக்ஸஸ் ஆகலை. அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஒன்று வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. இப்போ சப்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் கூட நினச்ச அளவுக்கு எல்லாம் பிஸ்னஸ் பிக்கப் பண்ண முடியல. அந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் எல்லாம் ட்ரை பண்ணேன்னா அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ தான் ஒருத்தர், என் ஃப்ரெண்டுனா க்ளோஸ் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, என் கூட இங்கே விளையாட வருவார், கிரவுண்டில் விளையாட வருவார். அப்போது அவர் வந்து போலண்டுக்காரர், போலண்டு சிட்டிசன் அவர். அப்போ அவர் வந்து இந்த மாதிரி அவர் வர கார் எல்லாமே வந்து ஆஸ்டன் மார்டின் அந்த மாதிரி எல்லாமே பெரிய பெரிய காரு, செம்ம ரிச்சாக இருக்காருன்னு தெரியுது. ஆனால் என்ன பண்ணுறது மட்டும் தெரியல. அப்போ நான் ஏதோ சரி இல்லீகல் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுற போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு அவர்கிட்ட கேட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அவர் சொல்றது கொஞ்சம் தயங்கப்பட்டேன். அப்புறம் அவர் சொன்னார், இந்த மாதிரி ட்ராப் ஷிப்பிங் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ எனக்கு சுத்தமாக தெரியாது இதை பற்றி. அப்போது நான் சொல்ல எனக்கு புரியல, இது எப்படி என்னன்னு கேட்டேன். அப்போ ஃபஸ்ட்டெல்லாம் அவருக்கு வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் வந்து இல்லை அது ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது பண்ணார். ஃபஸ்ட்டு நாளைக்கு வந்து அந்த அளவுக்கு தான், அவ்வளோதான் பேசினார் அவர். சரி, நானும் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா இருக்குதுலே வந்து பெஸ்ட்டு பிஸ்னஸ் மாடல், ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் சுத்தமாக இல்லாமல் ரொம்ப கம்மியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாடல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸில் வந்து ஸ்கேல் அப் பண்ண முடியும், பெரிய ஸ்டாஃப், பெரிய நெட்வொர்க் அந்த மாதிரிலாம் தேவைப்படாது, நிறைய அந்த மாதிரி ஸ்டாஃப் எல்லாம் இல்லாமல் கூட அந்த அளவுக்கு ஸ்கேல் அப் பண்ண முடியும், மாதம் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தேன் நான். அப்புறம் இவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி இல்லை நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இந்த மாதிரி ட்ராப் ஷிப் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் எப்படி செய்யறதுன்னு மட்டும் சொல்லி கொடுக்கல. அவர் சொன்னார், இந்த மாதிரி மாதம் வந்து 1.5 கோடி 1.25 கோடி வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்குது, இந்தியன் ரூபி கன்வெர்ட் பண்ணால் 1.25 கோடி. அப்போ எனக்கு வந்து ஒரு இதுவாயிடுச்சு. ஏன்னா நம்மளும் சரி 1.25 கோடிலாம், அதுவும் நிறைய ஸ்டாஃப் எல்லாம் வச்சு ஒர்க் பண்ணாமல் 1.25 சமைக்கிறேன்னா அது ஒரு பெரிய. நானும் வந்து சரி எனக்கும் வந்து ஒரு சைடு இன்கம் மட்டும் இல்லை, ஏன்னா சைடு இன்கமோட நம்மளுக்கு ஒரு வேலைக்கு போகாமல் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அது அந்த மாதிரியே எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அந்த மாதிரி நல்லா சம்பாதிக்கணும், கொஞ்ச நாளே செட்டில் ஆகணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஜென்யூனான பிஸ்னஸ் எதுவும் அந்த அளவுக்கு இருக்காது, எல்லாமே ஃபேக்காக தான் இருக்கும் நிறைய. அப்போ இவர் சொன்னப்போ அப்புறம் கேட்டேன், ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அவ எப்படின்னு சொல்லி கொடுக்கல, அவருக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது இல்லாமல் இந்த யூகேனால இங்கே யாருக்கிட்டையும் நம்ம ஊரில் பேசி போட்டு வாங்குற மாதிரி எப்படியா சொல்லுங்க சொல்லிட்டு ஓரளவுக்கு மேலே யார்கிட்ட அந்த அளவுக்கு பேசி இது பண்ண முடியாது. அவங்களுக்கு பிடிக்கலன்னா அப்புறம் விட்டுருணும். அப்போ சரி ஆன்லைன் மூலமா தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்தேன். நான் நிறைய யூடியூப்ல எல்லாம் போட்டிருந்தது, இந்த மாதிரி இவ்வளோ சேல் வருது, இப்போ ப்ராடக்ட் எல்லாம் தேவையில்லை, நம்ம எதுவும் வாங்கி வைக்க வேணாம், அப்படியே சப்ளையர்கிட்ட இருந்து டைரெக்டாக வந்து கஸ்டமருக்கு போகும் அப்படின்னு சொல்லி இதை பற்றி எக்கச்சக்கமாக இருந்துச்சு. நியூஸு பண்ணுறவங்க பற்றி எல்லாமே இருந்தது. பட் ஆனால் இப்படி
நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. பட் ஆனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னே யாராச்சும் ஒரு மென்டர் மாதிரி இருக்கணும், நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது எனக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் ட்ரை பண்ணேன், ஒரு பிஸ்னஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் நிறைய இடத்துல வந்து தடங்கள் மாதிரி வந்துடுச்சு. அதாவது எப்படி அடுத்த ஸ்டெப் எப்படி போகணுங்கிறது புரியல. அப்புறம் சரி, இந்த நிறைய யூடியூப் சேனல் தமிழ், மலையாளம், இங்கிலீஷ் எல்லாமே நிறைய பார்த்தேன் நான். பட் ஆனால் அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கல, புரியல. அதாவது கரெக்டாக செய்யறது அப்படின்னு தெரியல. இது பற்றி நிறைய விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக பண்ணணும்ல, அது மட்டும் புரியல. சரி, அதுக்கப்புறம் கோர்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 3 கோர்ஸ் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு கோர்ஸ் எடுத்தேன் நான். அவங்க வந்து இந்த யூடியூப் எல்லாம் பார்த்து அவங்க செய்கிற கோர்ஸ் அதெல்லாம் பைசா அதிகம், ஒரு 28,000 செலவு பண்ணுற கோர்ஸ் எடுத்தேன். பட் அவங்க வந்து சும்மா ஒரு சொல்லி கொடுத்தாங்க, அவ்வளோதான். மற்றபடி அது எப்படி செய்யறதுன்னு அதெல்லாம் ஒரு சப்போர்ட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு கோர்ஸ் எடுத்தேன், அது ஒரு 10,000. அந்த மாதிரி ஒரு 3 கோர்ஸ் எடுத்து கூட எனக்கு எதுவும் ஸ்டார்ட் பண்ண முடியல. அப்புறம் விட்டுட்டேன். ஏன்னா வைஃபும் சொன்னேன், நீங்கள் சும்மா கொண்டு போய் அங்கெல்லாம் பைசா கொடுத்து எது யூஸும் இல்லை, சரி வேண்டாம், நம்மளால இல்லாத முடியாது. அது சில பேர் பண்ணுவாங்க, நம்மளுக்கு அது செட் ஆகாது, நம்மளுக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். பட் அதுக்கப்புறம் தான் சரி, இன்னொரு வாட்டி கூட இவங்களோட கோர்ஸ் பார்த்தேன், ஆல்பின் சார் எடுக்கிற கோர்ஸ். சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஏன்னா கோர்ஸ் ஃபீஸ் கம்மி தான். அதுவும் இப்போ லண்டனில் இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த பைசா பெரிய அமௌண்ட்டாக தெரியல. சரி, இது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோர்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் இவங்க கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க. அது இல்லாமல் ஸ்டோர் கூட செஞ்சு கொடுத்தாங்க. மற்றவங்க வந்து எதுவும் செஞ்சு கொடுக்கல, அப்படியே சொல்லி கொடுத்தாங்க. இது ஸ்டோர் கனெக்ட் பண்ணணும், ஷாப்வேர் ஸ்டோர் கனெக்ட் பண்ணணும், ஆடு மெட்டாட்ஸ் ரன் பண்ணணும், அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பட் இவங்க வந்து கரெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்து ஸ்டோர் கூட பில்லப் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் கரெக்டாக சொன்னால் ஒரு கோர்ஸ் எடுத்து கரெக்டாக ஒரு 1 வீக்லேயே நான் வந்து ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராஜெக்டர், நம்ம ஹோம் ப்ராஜெக்டர் தான் ஃபஸ்ட்டு சேல் பண்ணோம். அது 2200 தான், 2200 ரூபாய்க்கு தான் எனக்கு சப்ளையர் கொடுப்பாரு. நான் வந்து 5700க்கு வந்து அமௌண்ட் போட்டேன், நம்ம சேல்ஸ் பண்ணுற அமௌண்ட் கஸ்டமருக்கு. ஃபஸ்ட்டு ஆடு வந்து ஒரு 500 ருபீஸுக்கு ஆடு, ப்ளஸ் ஒரு நியர்லி 200 ருபீஸ் இது இந்த ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு கரெக்டாக ஒரு 700 ருபீஸுக்கு வந்து ஆட் ரன் பண்ணேன் மெட்டாவில். ஆட் ரன் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர், கரெக்டாக சொன்ன ஒரு 32 நிமிஷம், 32 மினிட்ஸுக்கு அப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் கிடச்சிது. ஃபஸ்ட் ஆர்டர்ல எனக்கு அந்த இது ப்ராஃபிட் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டுல எனக்கு ஒரு 2700 ரூபாய் கிட்ட எனக்கு ப்ராஃபிட், 2500 ப்ராஃபிட் வருது. அதில் வந்து ஒரு 700 ரூபாய் ஆடுக்கு போனாலும் ஒரு 1800 எனக்கு லாபம் அந்த ஒரு செயல்லையே. அந்த ஆடுக்கு வந்து எனக்கு ஒரு 4 சேல் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு ப்ராடக்ட்லேயே எனக்கு ஃபஸ்ட் இதுலேயே எனக்கு ப்ராஃபிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஆடு திருப்பியும் ரன் பண்ண 500க்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 1000 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஆடு சேல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்து. அதுக்கப்புறம் திருப்பியும் வேற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் திருப்பி பண்ண ஆரம்பித்தோம். எனக்கு இந்த சேல் வர ஆரம்பிச்ச உடனே தான் யோசிச்சேன், சரி பரவாயில்லையே இவ்வளோ. இது இப்போ நான் யூகேல வந்து எனக்கு நம்ம இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணால் ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் எனக்கு சம்பளம் வருது. எனக்கு அதை விட அதிகமாக வர ஆரம்பித்தேன் நம்ம இது பண்ணதுக்கப்புறம். ரொம்ப நாளாக எனக்கு வந்து சரி ஊருக்கு போகணும், ஏன்னா அப்பா அம்மா வந்து கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு. சரி ஊருக்கு போகணும், அவங்க கூட இருக்கணும், ஏன்னா அவங்க நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்க. பட் ஆனால் நான் இங்கேருந்து சம்பாதிச்சாதான் எனக்கு அவங்கள கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது எல்லாத்தையும் செலவு பண்ண முடியும். பட் இருந்தாலும் அவங்க கூட இருக்க முடியலையே, அந்த ஒரு ஃபீலிங்ஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. இந்த வருமானம் வர வரைக்கும் எனக்கு அந்த யோசனையே இல்லை. ஏன்னா லண்டன் விட்டு ஊருக்கு வந்தா ஒன்றும் செய்ய முடியாது பெருசா. ஏதோ வேலைக்கு போகலாம், பட் ஆனால் அப்படியே சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வந்தா கூட என்னால் சமாளிக்க முடியாது என் ஊர்ல இருந்துகிட்டு. அப்போ அதனால யோசிக்கல ஊருக்கு போகணும், அங்கே திருப்பி ஊருக்கு போய் செட்டில் ஆகணுங்கிறது யோசிக்கல நான். பட் இது எனக்கு இவ்வளவு வருமானம் வர ஆரம்பிச்ச உடனே பரவாயில்லையே, இவ்வளவு வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னா, இப்போ ஒரு நியர்லி ஒன் மந்த்லயே நான் வந்து ஊருக்கு போய் செட்டில் ஆகிற மாதிரி பிளான்ல தான் இருக்கு. ஏன்னா எனக்கு இப்போ கன்சிஸ்டண்டா வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருது என்னோட இன்கம். ஸோ இது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. எனக்கு லைஃப்ல இந்த மாதிரி எப்பவுமே நிறைய அங்கெல்லாம் பைசா செலவு பண்ணணும் தவிர அது ஒரு யூஸ்ஃபுல்லா எனக்கு இது வரைக்கும் அமையல. பட் இது ரொம்ப இதுவா அமைஞ்சிருக்கு. இப்போ என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து இப்போ நிறைய பேருக்கு இந்த மாதிரி இப்போ நிறைய சம்பாதிக்கிறாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி முன் வந்து சொல்றதுக்கு யாருக்கும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால தான் நான் மட்டும் கரெக்டாக இவங்க கூப்பிட்டோன்னே வந்துச்சு. ஏன்னா இப்போ என் ஃப்ரெண்ட் இன்னொருத்தன் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு
ஹேண்ட் ஃபேன் சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபேன் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபேன் அது. ஏன்னா இப்போ வெயில் காலம் நல்லா போயிட்டு இருக்குல்ல, அப்போ அந்த ஹேண்ட் ஃபேன் வந்து இப்போ அவர் அந்த ஹேண்ட் ஃபேன் மட்டும் விற்று 1 கோடிக்கு மேலே சம்பாதிச்சாரு, அந்த வெறும் ஒரு ஃபேன் மட்டும் விற்று. ஸோ இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ சரி நான் ஊருக்கு வந்து திருப்பியும் இப்போ இங்கே கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது, முடிச்சுட்டு ஊருக்கு வந்து திருப்பியும் கொஞ்சம் ஹெவியாக பண்ணணுங்கிற அந்த ஒரு இது வந்துச்சு எனக்கு. ஏன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நம்மளுக்கு, வந்து நிறைய ஸ்டாஃப் எல்லாம் வச்சு இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்டாஃபு சுத்தமாக தேவையில்லை. ஏன்னா டெய்லி ஒரு 1 hour 2 hour நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் போதும். நம்ம வந்து எல்லாமே பண்ணுறது வந்து இவங்க தான், இந்த சப்ளை பண்ணுறவங்க தான் எல்லாமே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கும் லாபம் இருக்குது, அவங்களுக்கு லாபம் இல்லாமல் இல்லை, பட் இருந்தாலும் நம்மளோட வேலை வந்து நம்ம கரெக்டாக ரன் பண்ணி கரெக்டாக ப்ராடக்ட் சூஸ் பண்ணி ஆட் ரன் பண்ணதான் நம்மளோட வேலை. ஸோ எனக்கு நான் முன்னாடி வந்து சென்னையில் இருந்தப்போ எனக்கு ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருந்துச்சு, டீ கடை, ஹாஸ்பிட்டல் வந்து கேண்டீன் எல்லாமே இருந்துச்சு. அது வந்து ஸ்டாஃபை வச்சு ரன் பண்றது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு அப்போ யோசித்தேன். லைஃப்ல இனிமே ஆளுங்களை வேலைக்கு வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுங்கிறது. ஏன்னா அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு எப்பவுமே. ஸோ நம்ம எல்லாரும் வேலை செய்கிறவங்க தான் இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும் இல்லை எப்படின்னு நம்மளோட ஓனர்ஸ் எப்படி கஷ்டப்படுவாங்கன்றது. ஸோ அப்போ யோசிச்சேன், சரி இனிமேல் எது பிஸ்னஸ் பண்ணாலும் எப்படியாச்சும் மினிமம் ஸ்டாஃப் வச்சு ரன் பண்ணுற பிஸ்னஸ் போதும். ஏன்னா நிறைய பேர் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தலைவலி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் கரெக்டாக இது என்ன சொல்றது, இது ஒரு ஒரு அதிசயம் மாதிரி. ஏன்னா ஸ்டாஃப் கூட தேவையில்லை, நம்மளே கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். இல்லை இதுவே வந்து ஒரு மெயின் இன்கம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் ஸ்பெண்ட் பண்ணால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு இது ஸ்கேல் பண்ணலாம். ஒரு ஸ்டாஃப் கூட தேவையில்லை, வேணா சும்மா ஏதோ தேவைக்கு வச்சுக்கலாம், தவிர நம்மளுக்கு இது ஒரு ஸ்டாஃப் வேணுங்கிற அவசியம் கிடையாது. அது கரெக்டாக சொல்லி கொடுத்த இவங்களோட அதான் இப்போ இவங்களோட என்னோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவங்க கரெக்டாக எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு ஒரு 1 year இவங்க சப்போர்ட் கிடைக்கும். இப்போ ஆல்பின் சார்லாம் அதை பார்த்தா வந்து ரொம்ப பாவமாக இருக்காரு, பட் ஆனால் அவர் விஷயத்துக்கு வந்து கரெக்டாக பேசுறது எல்லாமே வந்து ரொம்ப மைல்டாக தான் பேசுவார், ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுலாம் பேச மாட்டார். பட் ஆனால் கரெக்டாக நம்மளோட வேலை கரெக்டாக நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாரு, நம்மளுக்கு ஸ்டோர் செஞ்சு கொடுப்பாரு, நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு எப்பவுமே. ஸோ அது எனக்கு இப்போ இந்த ஃபின்டெக்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பொக்கிஷமா கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஐ திங்க் ஒரு இன்னும் 2 பேட்சுக்கு மட்டும்தான் இவங்க அப்படி சொன்னாங்க, ஒரு 2 பேட்சுக்கு மட்டும்தான் ஸ்டோர் எல்லாமே செஞ்சு கொடுப்போம், அதுக்கப்புறம் ஸ்டோர் செஞ்சு கொடுக்கறது தனியாக ஒரு சர்வீஸாக தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்டோர் செஞ்சு கொடுத்து கிளாஸ் சொல்லி கொடுத்து ஒரு 1 year சப்போர்ட் எல்லாமே வந்து 5500 வந்து அது ரொம்ப கம்மி தான். ஏன்னா உங்களுக்கே தெரியுமா தெரியல, ஏன்னா நான் வந்து என் அக்காவுக்கு வந்து இந்த மாதிரி அவங்களோட வேற கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறாங்க, அவங்க இந்த பேங்கிள்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ அவங்க வந்து ஒரு வெப்சைட் செஞ்சது மட்டும் 30,000 30,000 ரூபாய்க்கு மட்டும்தான் அந்த ஒரு வெப்சைட் செஞ்சதே அவங்க. ஸோ அதுவும் வந்து 2 வருஷம் முன்னாடி. ஸோ இப்போ அது விட அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு வெப்சைட் எல்லாமே செஞ்சு எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறேன்னா அது ஒரு பெரிய விஷயம். அதுவும் வந்து ஏதோ இன்னும் 2 பேட்சுக்கு மட்டும்தான் ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா. ஸோ எல்லாரும் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால தான் நானும் சொல்றேன், இதுனா நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ அதே மாதிரி இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சேர்ந்துருக்காரு எழில், அவரும் கொஞ்சம் பேசுவார். பட் அவர் இப்போ ரீசெண்டாக தான் சேர்ந்துருக்கு, அவரும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவார். எழில் இருக்கார்ல, லைன்ல இருக்கா? எழில் வந்திருக்கா? இருக்கேன். ஓகே 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 பேசுறேன். ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். எழிலரசன், கோயம்புத்தூர்ல இருக்கேன். என்னோட சொந்த ஊர்லாம் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கம். ரீசெண்டாக ரொம்ப நாளா வந்து இந்த ட்ராப் ஷிப்பிங் பத்தி நான் நிறைய இடத்துல பார்த்துட்டு இருக்கேன். மோஸ்ட்லி நம்ம தமிழ்ல யாரும் ட்ராப் ஷிப்பிங் சொல்லி தரதே கிடையாது. 2-3 இது இப்போ ட்ரை பண்ணி சரியா செட் ஆகல. பட் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்றாங்க. டவுட்ஸ்க்கு 2-3 கிளாஸ் நான் அட்டன் பண்ணும்போதுலாம் வந்துட்டு எனக்கு நிறைய டவுட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. அது எல்லாமே கொஞ்சம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த ப்ராடக்ட் எப்படி சூஸ் பண்றது, அந்த மெட்டாக்ஸ் எப்படி ரன் பண்றது, பேசிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களோட சப்போர்ட்டும் இருக்கு. இப்போ ஒரு 2-3 டேஸ் என்னோட பர்சனல் ஒர்க்குனால கொஞ்சம் கூட டச் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு தான் திரும்ப ரீஜாயின் பண்ணியிருக்கேன்.
என்னை பொறுத்த வரைக்கும் கிளாஸஸ் ஆல்மோஸ்ட் சூப்பர் குட். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் இன்னும் 2 3 இதுவும் பேரலா இப்போ நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இன்ஸ்டியூட் மட்டும் இல்லை, இன்னும் 2 3 இன்ஸ்டியூட்லயும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அதை விட எனக்கு இது பெட்டரா இருக்கு. காஸ்ட் வைஸும் இது ரொம்ப கம்மி. இன்னொரு இதில் இதோட ஒரு காஸ்ட் கொஞ்சம் அதிகம். பட் அது வந்துட்டு எனக்கு ப்ராப்பரா போகவே இல்லை. இன்னொன்று அவங்க இவங்க சொல்லி கொடுக்குற அளவுக்கு எனக்கு வந்துட்டு எஃபோர்ட் போட்டு எனக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி தெரியல. ஸோ எல்லாரும் லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. இட்ஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சப்போர்ட்டும் கொடுக்கறது பெரிய ப்ளஸ்ஸா இருக்கு எனக்கு. தட்ஸ் ஆல். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஆமா, தேங்க்யூ. யாருக்காச்சும் டவுட்ஸ் இருந்தா கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா எல்லாரும் ப்ரோ அவங்களோட நீங்க டவுட்ஸ் எல்லாம் லண்டன்ல கண்டிப்பா இருக்கீங்களா? ஹலோ ப்ரோ, நீங்க லண்டன்ல இருக்கீங்களா? ஆக்சுவலா இந்தியா ப்ராடக்ட் செல் பண்ணீங்களா இல்ல லண்டன்ல இருந்து ப்ராடக்ட் லண்டன்லயே செல் பண்ணீங்களா? இப்ப நான் வந்து ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கேன். இன்டர்நேஷனலும் இந்தியனும் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்ப இன்டர்நேஷனலும் பண்ணிட்டு இருக்கேன் நான். ப்ரோ கேக்குதா? நீங்க கீழ மேனுஃபேக்சர் ஆக்சுவலா இந்தியா மட்டும் ஒன் செகண்ட் புரியல. ஐ கிளாரிஃபை. ஃபர்ஸ்ட் இந்தியன்ல நீங்க வந்து ஒரு மந்த் ட்ரை பண்ணுங்க ப்ரோ. அது யார் கேட்டீங்கன்னு தெரியல. ஏன்னா நானும் ஃபர்ஸ்ட் இதை தான் அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். இப்போ வந்து நீங்க அப்ராடு டிராப் ஷிப்பிங் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம். நம்ம வந்து பேசிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இந்தியாவில் நீங்க முதல்ல ஒரு 1 மந்த் பண்ணி 2 மந்த்ஸ் பண்ணி நல்லா ட்ரைன் ஆயிட்டீங்க அப்படின்னா அப்ராட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது நான் பர்சனல் ஒப்பீனியன். நீங்க என்னன்னு கன்சிடர் பண்ணுங்க. தேங்க்யூ. அதான் ஆக்சுவலி அவர் நான் சொன்ன கரெக்ட். இந்தியன் டிராப் ஷிப்பிங்ல அரௌண்ட் 2 to 3 lakhs நான் சேல்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஓகே ஆனால் ஓகே. நான் யூஸ் பண்ணது வந்து ரோபோசோட் கிளவுடுங்கிற ஒரு மேனுஃபேக்சர் பிளாட்ஃபார்ம். ரோபோசோட் கிளவுட் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஆமாமா. அவங்க வந்து எனக்கு டெலிவரி பண்ண விட்டாங்க. என் டோட்டலாக லாஸ் ஆயிடுச்சு. அண்ட் 10,000 தான் லாஸ் ஆச்சு. 10,000 ஆட் பண்ணி அரௌண்ட் 2 to 3 years டோட்டல் சேல்ஸ் ஜென்ரேட் ஆச்சு. ஓகே அப்புறம் ரொபோசோ கிளவுட் ஓகே. தெரியும். ஆனா இதுல நம்ம ரொபோஸ் கிளவுட் யூஸ் பண்றது கிடையாது. ஓகேவா? இதுல நம்ம செப்பரேட் சப்ளைஸ் தான் இருக்கும். இந்தியா மார்ட்ல இருந்து சப்ளைஸ்ல கண்டுபிடிச்சு அவங்க ரொபோசோ தான். கிளவுட் வந்து ரேட் அதிகமாவும் இருக்கு அதுல. ம் Sir, India Mart means direct So, online visit. ஓனா ப்ராடக்ட் எடுத்து அதை ஆ. அவங்ககிட்ட கன்வெர்ட் பண்ணி அதை பேசி இல்ல அவங்க கிட்ட. ஓனா ஆ, ஓனா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண வேணாம். ஓகேவா? நமக்கு ஓகே ஒரு product கிடைச்சிருச்சுன்னா நம்ம அந்த ஆர்டர் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணும். ஓகே. ஷிப்பிங் டெலிவரி எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க. ஷிப்பிங் டெலிவரி மட்டும் நம்ம ஷிப்பிங் அட்ரஸ் டெலிவரி அவங்க தான் பார்ப்பாங்க. பண்ணிட்டா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நாம அவங்களே தான் ரன் பார்ப்பாங்க. பண்ணணும். ஓகே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஓகே. நம்ம தான் ரன் பண்ணணும் நம்ம சைட்ல இருந்து. புரியுதா? இதுல எத்தனை ப்ராடக்ட் இருக்கும்? நீங்க அந்த லிஸ்ட் இதெல்லாம் கொடுத்தீங்களா ப்ராடக்ட்? நம்ம ஒரு 5 to 10 வின்னிங் ப்ராடக்ட்ஸ் மந்த்லி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை ட்ரை பண்ணி பார்த்தா போதும், சேல்ஸ் கிடைக்கும். ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலி வந்து என்னன்னா நான் செய்யற சப்ளையர் கிட்டயும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஒரு நியர்லி ஒரு 500 ப்ராடக்ட்ஸ் கிட்ட எல்லாம் இருக்கு. பட் ஆனால் அதுலயே வந்து வின்னிங் ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ இவங்களே கரெக்டாக சொல்லி கொடுப்பாங்க. எல்லாத்தையும் எடுத்து பண்ணா அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா சிலதெல்லாம் அந்த அளவுக்கு சேல்ஸ் இருக்காது, சேச்சுரேட் ஆயிருக்கும். இப்போ இவங்க சொல்லி ஒரு ரேண்டமா ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி ரன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அந்த வின்னிங் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி ரன் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபுல் கைடன்ஸ் நம்ம சைட்ல இருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இல்ல இப்ப அந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து அஹ், அஹ், அது எப்படி ஒரு வெண்டர் மூலமா கனெக்ட் பண்ணுவீங்களா எப்படி சார் அது? சப்ளையர் வந்து நம்ம டைரக்டா இப்போ இவங்க சொல்லி ஒரு கொஞ்சம் சப்ளைஸ் இருக்கு. இப்போ இவங்ககிட்ட கான்டாக்ட்ஸ் இருக்கிற 1-2 சப்ளைஸ் இருக்கு. அந்த சப்ளையர் தான் நான் ஸ்டார்டிங் இருந்து பண்ணிட்டு இருக்கு. இப்போ கூட அவங்க தான் அந்த 2 சப்ளையர் இருக்கு. அது ரெண்டுமே மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கேன் நான். இப்போ இவங்க சொல்லி ஒரு சப்ளையர் தான். ஸோ அது வந்து இப்போ என்ன சொல்றேன்னா, இப்போ அவங்களே ஷிப்பிங் எல்லாமே அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. இல்லை நம்மளே கூட பண்ணலாம். இப்போ ஷிப்பிங் வந்து நம்ம ஷிப் ராக்கெட் வழியா அவங்களுக்கு இது பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். இல்லை அவங்களே எல்லாத்தையும் கொடுப்பாங்க. ஸோ அதுவும் ரெண்டுமே பரவாயில்ல. நமக்கு மெயினாக வந்து நல்ல ப்ராடக்ட்ஸ் கிடைச்சாலே ஓகே, நல்ல சேல் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராமில் எப்படின்னா நம்ம ப்ராடக்ட்ஸும் கொடுக்கும், அப்புறம் சப்ளைஸும் கொடுக்கும். அதுக்கான ப்ராடக்ட்ஸ்க்கான சப்ளைஸும் கொடுக்கும். ஸோ நம்ம டியூட்டி என்னென்னா ஜஸ்ட் ப்ராடக்ட் சூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் ஆட் ரன் பண்ணணும். ஓகே, ஆடை ரன் பண்ணி
ஆர்டர்ஸ் எடுக்கணும். அந்த ஆர்டர்ஸ் எடுத்துட்டு அந்த சப்ளையருக்கு ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணணும். பட் இது ஓகே. லேப்டாப் மேனிட்டரி தானே சார்? எப்படி? லேப்டாப் மேனிட்டரி தானே? லேப்டாப் இருந்திருந்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும், பெட்டரா இருக்கும். ஆனா ஃபோன்லயே ஸ்டார்ட் ஆர்டர். பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. ஆஹா. ஓகே, லேப்டாப் இருந்திருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இந்த ஆர்டர்ஸ் ஆட்ஸ் எல்லாம் ரன் கன்ஃபார்ம் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்கும். ஓகே. ஆஹா. பட் இதுக்கு இப்போ ஆனா எனக்கெல்லாம் ஸ்டோரேஜ். மெட்டாட் ரன் பண்ணதான் லேப்டாப் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆர்டர்ஸ் வர்றப்பெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்ல தான் பண்ணிட்டு இருக்கு. மீன்ஸ் மொபைல்ல தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஒரு சப்ளையர் வந்து நம்ம டைரக்டா வாட்ஸ்அப்ல எல்லாத்தையும் அனுப்பலாம். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வந்து ஓகே எல்லாமே ப்ரோ, ஃபார்வர்ட் பண்ணது எல்லாமே வாட்ஸ்அப் தான். இன்னொரு டவுட். இப்போ வந்து நான் ஸ்டே பண்ணியிருக்க வந்து கிராமம், ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமம். ம். இப்போ இப்போ நான் ப்ராடக்ட் வந்து நான் ஓனா வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அதை சேல் பண்ணலாமா? சேல் பண்ணலாம், தாராளமா அப்படி சேல் பண்ணலாம். உங்களோட ஓ ப்ராடக்ட்ஸ் உங்களோட வெப்சைட்ல லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஆட்ஸ் ரன் பண்ணலாம். அப்புறம் ஷிப்பிங்கை மட்டும் பார்த்தா போதும். பட் இதுக்கு ஜிஎஸ்டி கன்ஃபார்ம் தானே சார்? ஜிஎஸ்டி இல்ல இல்ல ஐடி ஃபைல். ஜிஎஸ்டி நம்ம ஸ்டார்டிங் ப்ராடக்ட் பிசினஸா இருந்தா 40 lakhs வரைக்கும் ஜிஎஸ்டி வேணும். ஜிஎஸ்டி தேவையில்லை. 40 lakhs டர்ன் ஓவர் வரைக்கும். சரிங்க சார். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி போதும். ஜிஎஸ்டி கன்ஃபார்ம் ஐடி ஃபைல் பண்ணணும். அப்புறம் 40 lakhsக்கு அப்புறம் ஆமா, 40 சேல் lakhs அதிகமாக நம்ம பண்ண வேண்டியிருக்கும். சேல் ப்ராஃபிட் அதிகமாக வேணும், ஐடி ஃபைல் பண்ணணும் கண்டிப்பா. ஆமா. ஆமா. ஓகே 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 சார். இப்ப இந்த ப்ராடக்ட் நம்ம சேல் பண்றோம் சார். இப்ப அந்த வெண்டார் வந்து அந்த ப்ராடக்ட வந்து டெலிவர் பண்றாரு கஸ்டமருக்கு. ஆ. டெலிவர் ஆயிட்ட பிறகு இது எப்படி வந்து ட்ராக் பண்றது? இது பேமெண்ட் எப்படி நம்மளுக்கு ரிசீவ் ஆகுது? இதெல்லாம் எப்படி? இப்போ நம்ம 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, எதர் ப்ரீபெய்டா பேமெண்ட் பண்ணலாம், இல்லை கேஷ் ஆன் டெலிவரியா பேமெண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் தி கஸ்டமர்ஸ் கேஷ் ஆன் டெலிவரி தான் சூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்மளா இருந்தாலும் இப்போ கேஷ் ஆன் டெலிவரி தான் சூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட் ப்ராபப்ளி. ஓகே, ஸோ ஒரு ப்ராடக்ட் கேஷ் ஆன் டெலிவரினா அந்த ப்ராடக்டோட அமௌண்ட் ஷிப் ராக்கெட்ல இருக்கும். ஓகே, ஷிப் ராக்கெட் தானே நம்ம ஷிப்பிங் பார்ட்னர். ஸோ ஷிப் ராக்கெட்ல இருந்து வித்தின் 1 வீக் நம்ம அக்கௌண்ட்டுக்கு அந்த ப்ராஃபிட் கிடைச்சிடும். அவங்க கிரெடிட் பண்ணி கொடுப்பாங்க ப்ராஃபிட் அமௌண்ட். ஷிப் ராக்கெட்ல நம்ம பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே ஆக்சுவலி அதுல இருந்து வரும். என்னன்னா, இப்போ நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான் என்னோட ப்ராடக்ட் நான் ஆக்சுவலாக 1 year ஆச்சு ட்ராப் ஷிப்பிங் பண்ணி. இப்போ டிஜிட்டல் ப்ராடக்ட் தான் நான் செல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்கும்போது மேக்ஸிமம் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ எனக்கு வந்து அப்படிதான் ரெஸ்பான்ஸ் பண்ணல. ரெஸ்பான்ஸ் அதை புரியல. எப்படி, அதாவது கேஷ் ஆன் டெலிவரி கிளிக் பண்றாங்க, மேக்ஸிமம் 99% கேஷ் ஆன் டெலிவரி தான் இந்தியாவில் வரும் இல்லைங்களா? ஆமா. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க டெலிவரி பண்ணும்போது ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, கால் அட்டன் பண்ண மாட்டேங்க, அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கு. அதை எப்படி நீங்க எப்படி சால்வ் பண்றீங்க? புரியுது. இதுல எப்படின்னா நம்ம இந்த ப்ரீபெய்ட் ஆர்டர் ஆப்ஷன் கூட போடும். ஓகே, இந்த நம்ம வெப்சைட்ல. ஸோ ப்ரீபெய்ட் ஆர்டர் இப்போ நம்ம அவங்கள ப்ரீபெய்ட் ஆர்டர் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் ப்ரீபெய்ட் பண்ணணும்னா, இல்லை ஏதாச்சும் ப்ராடக்ட் ஃப்ரீயாக கொடுக்கலாம். ஸோ அப்படி ப்ரீபெய்ட் ஆர்டருக்கு புஷ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த பிராண்டாக இருந்தேன்னா எல்லாருமே இந்த ப்ரீபெய்ட் ஆர்டர் பண்ணுவாங்க. ஓகே, ஜஸ்ட் கேஷ் ஆன் டெலிவரி இல்லாமல் ப்ரீபெய்ட் ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படி பண்ணணும்னு நம்ம இந்த ப்ரோக்ராமில் கைட் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. ஓகே, ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ் எப்படி புஷ் பண்ணணும்னு. இப்போ எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ப்ரீபெய்ட் ஆர்டர் தான், கேஷ் ஆன் கொஞ்சம் தவிர மற்ற எல்லாமே வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான் கிடைச்சிருக்கு. பட் அதுலயும் நீங்க சொன்ன மாதிரி நிறைய ரிட்டர்ன்லாம் வர சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க ஒரு ஐடியா சொல்லி கொடுத்து இப்போ எனக்கு வந்து ஒரு 60% வந்து இப்போ ப்ரீபெய்டு தான் வருது. அப்போ அதுல வந்து ஒன்று டிப்ஸ் என்னன்னா, ஒன்று வந்து இப்போ நம்ம ப்ரீபெய்டுக்கு வந்து ஒரு 100 rupees இல்லை 150 rupees கம்மியா போடுவாங்க. ப்ரீபெய்ட்னா மட்டும் 150 கம்மி, பிளஸ் கேஷ் ஆன் டெலிவரினா ஒரு 50 சார்ஜஸ் எக்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு 200 rupees எக்ஸ்ட்ரா இல்லை 150 எக்ஸ்ட்ரான்னு பார்த்தா சரி பரவாயில்ல, அதுக்கு வந்து ப்ரீபெய்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜென்யூனா இது 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 பண்ணணும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா வாங்குவாங்க, நம்மளுக்கு ப்ரீபெய்டா வாங்குவாங்க. அந்த மாதிரி இன்னும் நிறைய ஐடியாஸ் இப்போ இவங்க ஒரு புதுசா சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா எப்படி ப்ரீபெய்டோட இன்க்ரீஸ் பண்றது, கேஷ் ஆன் டெலிவரி கம்மி பண்றது. ஏன்னா எப்பவுமே நமக்கு ப்ரீபெய்ட்னா காசு ஸ்டார்டிங்ல கிடைக்கும், மற்றது வந்து ஒரு வாரம் வெயிட் பண்ணணும். ஸோ எப்பவுமே ப்ரீபெய்டு இன்க்ரீஸ் பண்றது தான் இப்போ நம்மளோட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ப்ரீபெய்ட் ஆப்ஷன் நம்ம இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் அது எல்லாமே இருக்குது. ஸோ அது நம்ம இந்த ப்ரோக்ராமில் கற்றுக் கொடுக்குறோம். ஓகேவா? இந்த ப்ரீபெய்ட் ஆக்சுவலாக நீங்கள் அந்த கோர்ஸில் வந்து இந்தியா மட்டும் இருக்குங்களா, இல்லை இன்டர்நேஷனல் ட்ராப் ஷிப்பும் ஆட் ஆகுதுங்களா? இப்போ இது இந்தியா மட்டும் தான், ஆனால் இன்டர்நேஷனல் செப்பரேட் இருக்குது. ஓகே, ஆனால் அதோட எனக்கு என்ன டவுட்னா, ஆ நீங்கள் ஆல்ரெடி நல்லா லேக்ஸ் லைன் பண்ணுறீங்க டு பி ஃப்ராங்க்.
நம்ம ம்ஹும். பேசும்போது அப்படிதான் தோணுது நீங்க மீட்டிங் வாங்கி பண்ணது. பட் நீங்க வெறும் 500 ரூபாய்க்கு செல் பண்றீங்க, ஒரு 10,000 இல்ல 15,000 செல் பண்ணலாம்ல. வெறும் 500 ரூபாய்க்கு மீன்ஸ் உங்களுக்கு இதுல பெரிய ப்ராஃபிட்டும் கிடையாது. நீங்க ட்ராப் ஷிப்பிங்கே பண்ணிட்டு போகலாம்ல இந்த ப்ராஃபிட்க்கு நீங்க. இது கோர்ஸை பத்தி பேசுறீங்களா? ரெண்டு மணி வருமானம் ஆமா வருது. இந்த கோர்ஸ் லைக் அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் தானே எல்லாமே? எல்லாமே ஒரு அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் தானே? பட் நீங்க அதான் சொல்லுங்க அது கம்பேர் பண்ணது ரொம்ப இல்ல லோன்னு தோணுது. அதான் நம்மளோட ஐடியாலஜி. லைக் இப்போ நம்ம 9 to 5 பண்ணலாம், அப்புறம் ட்ராப் ஷிப்பிங் நான் ஒண்ணு பண்ணலாம். சொல்லவா? இப்ப நான் ஒரு சின்னது சொல்லவா? இப்போ சொல்லுங்க, இப்போ நான் பேசுங்க. ஒரு சின்ன இது சொல்லுவா. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வந்து இவங்க கூட இப்போ ஒரு லைக் என்ன சொல்ற சப்போர்ட் மாதிரி நானும் சேர்ந்துருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கு தேவையில்லாம நம்மளே சம்பாதிச்சுட்டு போலாமே யோசிச்சேன். அதுக்கப்புறம் என்ன யோசிச்சேன்னா, சரி எப்படி இருந்தாலும் யாராச்சும் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ நாங்க பண்ணலன்னா வேற யாராச்சும் வருவாங்க, அவங்க சம்பாதிச்சுட்டு போவாங்க, எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வருது இல்ல. புரியுது? எப்படி இருந்தாலும் ட்ராப் ஷிப்பிங் வந்து எல்லாருக்கிட்டையும் நல்ல கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிய வரும், எல்லாருக்கிட்டையும் போய் சேரும். அது இல்லாம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, டெய்லி வந்து இந்த இ-காமர்ஸ் பிசினஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. ஸோ ஆளுங்க கண்டிப்பா தெரிஞ்சுப்பாங்க, பண்ணுவாங்க. அதுல எனக்கு ஏதோ ஒரு லாபம் வரணுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இவங்க கூப்பிட்டப்ப நானும் சேர்ந்தேன். இல்லைன்னா இந்த டைம் இல்லாத டைம்ல போயிட்டு சேர்ந்துருக்க மாட்டேன். ஸோ இவங்களும் அதனாலதான் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வருது இல்ல. ஸோ அதனாலதான் பண்றாங்க போல. புரிஞ்சுதா சஞ்சய் ப்ரோ சஞ்சய் தானே நேம்? சஞ்சய். ஆமா ஆமா yes, yes. ஓகே ஓகே. ஸோ எல்லாமே அடிஷ்னல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான். இப்போ 9 to 5 பண்ணலாம், அப்புறம் இந்த ட்ராப் ஷிப்பிங்கும் பண்ணலாம். ஓகே. இல்ல நான் ட்ராப் ஷிப்பிங் பண்ணி இப்போ எண்ட் ஆஃப் தி லாஸ்ட் இப்போ ஆயிருக்கு எனக்கு. இப்போ ஸோ உங்களுக்கும் இப்போ இதுல ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருந்தா இப்போ உங்களுக்கு இந்த மற்ற பிஸ்னஸுக்கு ஷாப்பிஃபை சைட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா நீங்க பண்ணும் தானே? அந்த ஷாப்பிஃபை சைட் பண்ணி கொடுக்கலாம், இல்ல மெட்டாட்ஸ் ரன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்க பண்ணும்ல, ட்ராப் ஷிப்பிங் இருந்தா பட் கூட. ஒரு டவுட், இப்போ நான் நியூவா வந்து ஜாயின் பண்றேன், எனக்கு இந்த தெரியாது. புரியல அது புரியல, வாய்ஸ் ஸ்டட்டர் ஆகுது. வாய்ஸ் கட்டுறாரு. இப்ப கேக்குதுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ நான் வந்து நியூ பிகினர், சரிங்களா? எனக்கு ஓகே. எதுவுமே இந்த ஆன்லைன் பிசினஸ் பத்தி தெரியாது. ஆஹா. இதை எடுத்து ரன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்ல தான் நான் இந்த கால்ல ஜாயின் பண்ணிருக்கேன். ஆஹா. அதான் ஆஹ் யாருக்கு வேணாலும் ஆஹ் ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஏற்கனவே டெக்னிக்கல் நாலேஜ் எதுவுமே தேவையில்லை. ஸ்டூடெண்டா ஓகே. இருந்தாலும் இல்ல எந்த பிசினஸ், இப்போ நீங்க ஒரு பிசினஸா ரன் பண்ணிருந்தா கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. டெய்லி 1 to 2 hours ஸ்பெண்ட் பண்ணா போதும். ஓகே. ஸோ இதுல நம்ம வெப்சைட் நம்ம தான் பில்ட் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு, அப்புறம் ப்ராடக்ட்ஸும் நம்ம தான் கொடுக்குறோம், சப்ளைஸும் நம்ம தான் கொடுக்குறோம். உங்களோட டியூட்டி என்னன்னா ஜஸ்ட் ஆட்ஸ் ரன் பண்ணுங்க, ஆர்டர்ஸ் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அது நம்ம சப்ளைஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஐ வில் இதுக்கான கான்சிடர். எல்லா ரிசோர்ஸுமே நம்ம சைட்ல இருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே. ஓகே. ப்ராடக்ட்ஸ், ஓகே. அப்புறம் வெப்சைட் எல்லாமே. ஓகே சார். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். எஸ். வேற ஏதாச்சும் டவுட்டு? இதுல ஷாப்பிஃபை டிசைனிங் சொல்லி தரீங்களா? ஷாப்பிஃபைல எப்படி ஆ வெப்சைட் டிசைன் பண்றது? ஆமா. பட் ஆனா அதுக்கு நீங்க மந்த்லி பே ஜஸ்ட் பண்ணணும். பேசிக்கா இல்லாம ப்ரொஃபஷனலா எப்படி டிசைன் பண்ணி கொடுக்குறோம்னு நம்ம சொல்லி கொடுப்பாங்க ப்ரோக்ராம்ல. இல்ல ப்ரோ, அந்த 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 சாஃப்ட்வேர் நம்ம பே பண்ணோம் இல்லையா, மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்? அது ஃபர்ஸ்ட் 3 months 20 rupees தான். 4th monthல இருந்து 2350 rupees வரும். ஆனா அந்த டைம்ல நமக்கு அது ஒரு அமௌண்டா தெரியக்கூடாது. ஓகே. ஸோ அந்த டைம்ல நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும். அது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் நம்ம தெரியக்கூடாது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் 3 months ஜஸ்ட் 20 rupees தான். அதான லைக் காஸ்ட் எஃபெக்டிவா. ஓகே. ஃபர்ஸ்ட் 3 months 20 rupees தான். எல்லாருக்குமே அஃபோர்டபுளாக ஒரு அமௌண்ட் தான் அது. 4th monthல இருந்து 2350 rupees. ஆனால் அந்த டைமில் நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும். அது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை நம்ம இருக்கக்கூடாது. ஓகே. ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும். இல்ல நான் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஷாப்பிஃபை நான் யூஸ் பண்றது. ஸோ ஷாப்பிஃபைக்கு பெர் மந்த் நம்ம பே பண்ணணும். இன்ஸ்டன்ட் ஆஃப் நம்ம அதான் வந்து வேப்ரெஸ்ன்ற ஃபர்ஸ்ட் 3 months சாஃப்ட்வேர். 20 rupees தானே? ஆமா பிரதர். நம்ம ம். பட் தேர்ட் மந்த்ல நம்ம ஃபோர்த் மந்த்ல பே பண்ணல 2000 சம்திங். ஆமாம். இதே நான் வந்து வேப்ரெஸ் யூஸ் பண்ணோம்னா பெர் இயர்க்கே 2000 rupees தான். பட் அது புரியுது. கொஞ்சம் டிசைன் பண்ண கஷ்டமா இருக்கும். ஆமாம். இந்த ஷாப்பிஃபைனா இ-காமர்ஸுக்கு ஆப்டிமைஸ்டாக இருக்கிற பிளாட்ஃபார்ம். ஓகே. இல்லை எல்லாமே இ-காமர்ஸுக்கு தேவையான எல்லா அப்ளிகேஷன்ஸும் இந்த ஷாப்பிஃபைலே இருக்குது. வேர்ட்பிரஸ்னா நம்ம பிளக்இன்ஸ் அப்புறம் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு வேற பேமெண்ட்டு அதெல்லாம் வேற. ஓகே. இ-காமர்ஸுக்கு ஆப்டிமைஸ்டாக இருக்கிற பிளாட்ஃபார்ம் ஷாப்பிஃபை தான். அதான் இந்த பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் ஷாப்பிஃபை யூஸ் பண்ணுறது. ஓகே. சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ண முடியும்.
அந்த இன்டர்ஃபேஸ் டேஷ்போர்டு எல்லாமே ஈஸி கற்றுக்கிறதுக்கு. புரியுதா? ஓகே. சப்போஸ் இப்போ இன்னொரு டவுட் பிரதர். சப்போஸ் ம். இப்போ நான் நியூவா ஜாயின் பண்றேன் இந்த ஷாப்பிஃபைல மட்டும், ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராடக்ட்ல நான் செல்லர் ஆக முடியுமா? அமேசான் செல்லிங் என்பது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டான டாபிக். ஓகே ஓகே, ஓகே ஓகே. அதுக்கு அதுக்கு டிஃப்ரெண்டான டாபிக். ட்ராப் ஷிப்பிங் அது அது டிஃப்ரெண்ட். பிகாஸ் ஓகே ஆன்லைன் ஸ்டோர்ல இருந்து சீக்கிரமா அந்த அமேசான் பில்டிங் நமக்கு செல்ல முடியும். ஆனால் அந்த ஜிஎஸ்டி தேவை, அதெல்லாம் தேவை ஸ்டார்டிங்லேயே அமேசான் செல்லிங்க்கு. ஆஹா ஆஹா புரியுது புரியுது. அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டான ப்ராசஸ். ஒன் செகண்ட் நான் சொல்லலாமா சார்? ஆ யா சொல்லுங்க. ப்ரோ, அமேசான்ல நீங்க செல் பண்ற செல்லர் மாதிரி வந்துச்சுன்னா ஜிஎஸ்டி, ஏன்னா ப்ராடக்ட் எல்லாமே அதுல நீங்க இது பண்ணணும். இன்னொன்னு ப்ராடக்ட் நீங்க வாங்கி உங்க கையில வச்சிருக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்க செல் பண்ண முடியும். ஓகே ப்ரோ, டிராப் அது ஸ்டோர் ஷிப்பிங்ல மாதிரி இருக்கிற அட்வான்டேஜ் வீட்லயே இதுலனா நீங்க வச்சுக்கலாம், நம்ம ஸ்டோர் தேவையில்ல. வீட்ல. வீட்லயே ஓகே ஆனா ப்ரோ. ப்ராடக்ட் வந்து இப்போ ஒரு 10 ப்ராடக்ட் 20 ப்ராடக்ட் நீங்க வாங்கி அதை வச்சு அமேசான்ல வச்சுதான் நீங்க பண்ணணும். இதுல வந்துட்டு என்ன விஷயம்னா, அதுல பிராண்ட் நான் பிராண்டட் இந்த மாதிரி 3 கேட்டகரிஸ் இருக்கு. அது மாதிரி நம்ம ஓகே பார்த்து ப்ரோ. செல் பண்ண வேண்டியது இருக்கு. காம்படிஷன் சரி. அதே மாதிரி அதிகம். ஆனா ப்ராடக்ட் நம்ம வாங்கி வச்சுதான் செல் பண்ணணும். அது இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் அமேசான், ஃபிளிப்கார்ட் பொறுத்த வரைக்கும். டிராப் ஓ ஷிப்பிங்ல அது நம்ம புரியுது ப்ரோ. ஹோல்சேலர்ஸ் கூட டைப் வச்சுக்கிட்டு டைரக்டா அவங்களை பண்ண வைக்கிறது ப்ளஸ். யா, தேங்க்ஸ். ஓகே 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 ப்ரோ. சார் தேங்க்ஸ் ஃபார் இதுல இன்ஃபர்மேஷன். இன்னொரு கொஸ்டின். இப்ப ப்ராடக்ட் வந்து டிராப் ஷிப்பிங், இந்த வெண்டார் இஸ் சம்பேர் எல்ஸ், ஓகேங்களா? அவங்க தான் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றாங்களோ இல்ல அவங்க எங்க வேற எங்க இருந்து சோர்ஸ் பண்றாங்களோ, அவங்க தான் வந்து நம்ம வந்து அந்த ப்ராடக்டை வந்து லிஸ்ட் பண்ணி நம்ம மார்க்கெட் பண்ணி நம்ம அதை சேல் பண்றோம். இதுல இதுல என்ன ஒண்ணுன்னா, அந்த ப்ராடக்டோடைய குவாலிட்டியே நம்மளுக்கு என்னன்றது தெரியாது. இன்னொன்னு வந்து அதோடைய ரிலையபிலிட்டி என்னன்றது தெரியாது. இது வந்து நம்ம வச்சு சேல் பண்றதுனால கஸ்டமருக்கு போய், உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் நிறைய ரிட்டர்ன்ஸ் எல்லாமே வருது. இப்படி இது இது எப்படி வந்து நீங்க அட்ரஸ் பண்றீங்க? இப்ப இந்த ரிட்டர்ன்ஸ் வந்துச்சுன்னா இந்த அமௌண்ட் வந்து லாஜிஸ்டிக்கு போறது வருது, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குதுல்ல, இது எப்படி வந்து கண்ட்ரோல் ஆகும்? இது நம்மளுக்கு ஏதாவது இம்பாக்ட் கொடுக்குமா அப்படின்றது தான். இப்போ ரிட்டர்ன்ஸ் பத்தி தானே? ஆமா, ரிட்டர்ன்ஸ். ஏன்னா ப்ராடக்ட் இப்போ நம்ம ஒரு அதை ப்ராடக்ட் ரிட்டர்ன் போயிடுச்சுன்னா, பிசிக்கலாவே வெரிஃபை பண்ணல. லைக் இப்போ ஒரு ப்ராடக்ட் ரிட்டர்ன் போயிடுச்சுன்னா, நம்ம கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நம்ம காண்டாக்ட் பண்ணும். ஓகே, இந்த ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்ணும், ரிக்வெஸ்ட் பண்ணும். ஸோ நம்ம அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏதாச்சும் டேமேஜோ இல்லை இருந்தால் மட்டும்தான் ரிட்டர்ன் ஆஃபர் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம வெப்சைட்டில் அது கரெக்டாக மென்ஷன் பண்ணும். லைக் இந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் 360 டிகிரி அன்பாக்சிங் வீடியோ எடுக்கணும், அதில் ஏதாச்சும் டேமேஜ் இருந்தால் தான் நம்ம ரிட்டர்ன் ப்ரொவைட் பண்ணணும். நம்ம வெப்சைட்டில் ஆட் பண்ணுறோம். ஓகே, இந்த பாலிசிஸில், ரிட்டர்ன் பாலிசிஸில் இன்கேஸ் ஏதாச்சும் டேமேஜ் இருந்து ரிட்டர்ன் பண்ணோம்னா, அந்த அமௌண்ட்டில் ரிட்டர்ன் பண்ணுற அமௌண்ட்டில் அது அந்த ப்ராடக்ட்டில் அவங்க ஹோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆர்டரில் அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போது உங்களுக்கு பர் டே ஒரு 6 ஆர்டர்ஸ் கிடச்சிருச்சுன்னா, அதில் 2 ஆர்டர்ஸ் ரிட்டர்ன் வந்துருச்சுன்னா, நெக்ஸ்ட் டே நம்ம சேம் ப்ராடக்ட்டில் ஆர்டர்ஸ் கிடைக்கும்ல. ஸோ அந்த ப்ராடக்ட்டில் அந்த ஆர்டர்ஸில் அவங்க அந்த அமௌண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. புரியுதா? நம்ம கையில் கொடுக்க மாட்டோம் அந்த அமௌண்ட்டு. இப்போ ஒரு சப்ளையருக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே அந்த ப்ராடக்ட் அமௌண்ட் கொடுக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சப்ளையர் ஒரு ப்ராடக்ட் நமக்கு 100 ருபீஸ்க்கு செல் பண்ணோம்னா, அந்த ப்ராடக்ட்டில் ஒரு ஆர்டர் கிடச்சிருச்சுன்னா அந்த 100 ருபீஸ் நம்ம சப்ளையருக்கு கொடுக்கணும். ஓகே, ஸோ சேம் ப்ராடக்ட்டில் ரிட்டர்ன் வந்துருச்சுன்னா அந்த 100 ருபீஸ் நம்ம திரும்ப கிடைக்காது. அவங்க அதை நெக்ஸ்ட் ஆர்டரில் ப்ரோசஸ் பண்ணுவாங்க. புரியுதா? ஓகே, ப்ரோ புரியுது. இப்போ இந்த கோர்ஸ் வந்து எப்படி நம்ம பை பண்றது? எது? இந்த கோர்ஸ் எப்படி பை பண்றது? நீங்கள் வெப்சைட் அந்த ஏதோ இருக்குங்களா இல்ல? ஹெல்ப்லைனில் காண்டாக்ட் பண்ணால் போதும். நம்பர் இருக்குதா கையில்? இல்ல நம்பர் எனக்கு தெரியல பிரதர், நிறைய மெசேஜ் எனக்கு வரும். ஸோ ஓகே ஓகே, அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. இல்லை நம்பர் நான் சொல்கிறேன். ஓகே, அந்த ஹெல்ப்லைனில் காண்டாக்ட் பண்ணால் மட்டும் போதும். இந்த கோர்ஸ் வந்து ரெக்கார்டிங் வீடியோங்களா? ரெக்கார்டிங் எஸ். ஹெல்ப்லைன் நம்பர் நான் சொல்கிறேன். கொஞ்சம் என்னோட நம்பர் டெக்ஸ்ட் பண்ணிட்டேன். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹெல்ப்லைன் நம்பர். டெரிக் ப்ரோ, உங்களோட மைக்கு மியூட்.
இல்லை அவரோட நம்பரை டெக்ஸ்ட் பண்ணியிருக்கப்ப அது அவங்ககிட்ட ஃபார்வர்ட் பண்ணுங்க, அந்த டெலிகாலர்ஸ் கிட்ட ஃபார்வர்ட் பண்ணுங்க. அப்போ அவங்க ஓகே ஓகே. ஸ்மார்ட் ஜின்னு சொல்லிட்டு அதுதானே? சஞ்சய், எஸ். ஓகே ஓகே. இதான் நம்ம ஹெல்ப்லைன் நம்பர் 7511167871. ஓகே, உங்களோட நம்பர் நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. சார் இப்போ இது ரெக்கார்டிங் செக்ஷன் வந்து இதை பார்த்து நம்ம வந்து எப்படி டிசைன் பண்றது, பில்ட் பண்றது, இது எல்லாமே நீங்க ரெக்கார்டிங் செக்ஷன்ல இருக்கும். இல்ல இதுல அந்த ஏதாவது டவுட் ப்ரோக்ராம் இல்ல இந்த செஷனை பத்தியா? ப்ரோக்ராம் பத்தி பேசுறீங்களா? இல்ல ப்ரோக்ராம் இல்ல, இந்த கோர்ஸ் பத்தி. ஓகே. இந்த கோர்ஸ் எல்லாமே ரெக்கார்டிங்ல தானே இருக்கும். ரெக்கார்டிங் கிடையாது, லைவ் கிளாஸா தான் இருக்கும். லைவ் கிளாஸ். ஓகே ஓகே. ஓகே. நம்ம இது பேசுற வந்து மாதிரி லைவ் கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க. லைவா பிராக்டிகலா தான் இருப்பாங்க கோர்ஸ் மொத்தமா. ஓகே. அதுலயே உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணலாம். இல்ல இந்த டே டைம்ல நம்ம சாட் சப்போர்ட் எத்தனை நாள் கிளாஸ் இது? கிளியர் பண்ணலாம். சார் எத்தனை நாள் கிளாஸ் இது? 18 days. 18 days. ஓகே. யா. டே பை டே நைட் மட்டும் தான் மீட்டிங்கா சார்? ஆமா 8 மணிக்கு தான் இருக்கும். ஓகே 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 சார், கம்ஃபர்டபிள் டைம். எஸ். ஓகே. ட்ரைனிங் அண்ட் கோர்சஸ் வந்து 8 o'clock ஸ்டார்ட் ஆகும். 8 o'clock ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் இந்த 45 minutes உங்களோட டவுட் கிளியரன்ஸ் இருக்கும். எல்லாமே பக்கா ஸ்ட்ரக்சர்டு தான். ஓகே, நோ வரிஸ். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் இந்த டே டைம் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சாட் சப்போர்ட்ல கேட்கலாம், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க எப்படின்னு. 1 year சரி, chat பாசிபிள் நீங்க ஏர்ன் பண்ண ஏதோ ஸ்கிரீன்ஷாட் ஏதோ ஷேர் பண்ண முடியுமா? பாசிபிள். ஓகே. நான் அது குரூப்ல ஷேர் பண்ணட்டுமா? அந்த ஸ்டோர் எடுக்கணும், அது வேற இமெயில்ல, ஸோ அதை சைன் அப் பண்ணி எடுக்கணும். இல்ல எதுக்காக கேக்குறேன்னா, ஆகாஷ் ஜெயின் ஒரு யூடியூபர், தமிழ் தான். அவரும் டிராப் ஷிப்பிங் நியர்லி 3000 மெம்பர்ஸ்க்கு சேல் பண்ணிருக்காரு. பட் ஈவன் தோ அவரு டிராப் ஷிப்பிங்ல ஏர்ன் பண்ணல, ஃபேக் ப்ரூஃப்ஸ் வச்சு 3000 பேருக்கு சேல் பண்ணிருக்காரு. புரியுது. அதோட ஸ்கிரீன்ஷாட்ஸ் நான் ஷேர் பண்றேன். இல்லைனா அந்த நெக்ஸ்ட் கிளாஸ் நான் ஷேர் பண்றேன். ஓகே, அதை இமெயில் சைன் அப் பண்ணணும். வேற டிவைஸ்ல இருக்கேன் நான், அதனால தான். இல்ல அவரை ஃபாலோ பண்ணி தான் எனக்கு வந்து இல்ல சாரி. எப்படி? ஓகே, புரியுது. அப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஏர்னிங்ஸோட இதுவும் போடுறேன். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி உள்ள ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாமே. இங்க சென்னையில ஆபீஸ் இருக்குதா சார் உங்களுக்கு? சென்னையில ஆபீஸ் இருக்குதா? சென்னையில் இன்னும் ஓப்பன் பண்ணல. இன்னும் அது ஒரு ஸ்டாஃப் மட்டும் தான் இருக்கு. பட் நான் ஓப்பன் பண்ணல இன்னும். அது இப்போ ப்ராசஸ் தான் இருக்கு. சென்னையில் ஆவடியில் தான். பட் ஆனால் இன்னும் அதுக்கு ஆஃபீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கு தான் இப்போ வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைன்னால தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாம இருக்கு. ஏன்னா ஆஃப்லைன் கிளாஸஸ் கிடையாதுல்ல, ஃபுல்லாக ஆன்லைன் தானே பண்ணிட்டு இருக்காங்க. புரியுது. ஓகே. வேற ஏதாச்சும் டவுட் இருக்குதா? ஓகே, அப்புறம் டவுட்லாம் சரி. அப்போ வைண்ட் அப் பண்ணலாமா? வேற ஏதாச்சும் டவுட் யாருக்காச்சும்? இது இந்த கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளவு சார்? இந்த கோர்ஸ் ஃபீஸ் 5500, 5500. ஓகே. டவுட் இருந்தா நம்ம ஹெல்ப் லைன்ல கான்டாக்ட் பண்ணலாம், அவங்க கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. புரியல, என்ன சொன்னீங்க? இல்ல இது ஃபுல்லா ரெக்கார்டட் வீடியோ மட்டும் தான் கேக்குறேன். இல்ல ரெக்கார்ட் இல்ல, ஆன்லைன் கிளாஸ் தான், லைவ் கிளாஸஸ் தான் எல்லாமே. பட் லைவ் கிளாஸஸ் எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க. ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு அப்புறமா கூட கொடுப்பாங்க. புரியல, என்ன சொன்னீங்க? கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? இல்ல சார், சப்போஸ் ஏதாச்சும் ஒரு டே நம்ம அட்டெண்ட் பண்ண முடியல அப்படின்னா அன்னைக்கு ரெக்கார்டிங் செஷன் வந்து கிடைக்குமான்னு கேக்குறேன். கிடைக்கும். அதுக்கு தான் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா டெய்லி ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க. ரெக்கார்டிங் கிடைக்கும். ஆனா நம்ம ப்ரோகிராம் ஃபுல்லா லைவ் கிளாஸ் தான். ரெக்கார்டிங் அப்புறம் உங்களுக்கு கம்யூனிட்டில கிடைக்கும். அப்படி மொத்தம் எத்தனை நாள் இருக்குது? 18 நாள். ஓகே. டெய்லி எத்தனை மணி நேரம் இருக்கும்? 1 to 1.5 hours. 1 மணி நேரம் தான்.
சாரி, டைம் ஈவினிங் டைம் எப்படி? 8 மணி. ஓகே ஓகே ஓகே, சரிங்க. சார் இன்னொரு டவுட் இருக்கு. ம். இந்த வின்னிங் ப்ராடக்ட்டை பற்றி சொன்னதுல அதை எப்படி கண்டுபிடிச்சு? வின்னிங் ப்ராடக்டோட கிளாஸ் நமக்கு இருக்குது. செகண்ட் டே ஆஃப் கிளாஸ் நம்ம அதான் வின்னிங் ப்ராடக்ட்ஸோட கிளாஸ் தான். அது ஒன்லைனா சொன்னா புரியாது, எனக்கு கொஞ்சம் கிளாஸாகவே இருக்கும். ஓகே. அந்த மாதிரி செப்பரேட் டாப்பிக்காக 1 டே கிளாஸ் இருக்குது. ஓகே, நம்ம ஷெடியூலில். அதே மாதிரி மெட்டா ஆட்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்றது, ஐடி கிரியேட் பண்றது, எப்படி ரன் பண்றதுன்றது அந்த கிளாஸ் சொல்லி கொடுப்பீங்களா? ஆமாம். கிளாஸ் சொல்லிக் கொடுப்பாங்க கிளாஸில். மெட்டா ஆட்ஸோட ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அப்புறம் ஷாப்பிஃபை இது எப்படி கனெக்ட் பண்ணணும், எல்லாமே இருக்குது. எல்லாமே எங்களோட தான். அப்புறம் இந்த கிரியேட்டிவ்ஸ் எப்படி பண்ணணும், ஓகே, ஆடியன்ஸ் எப்படி டார்கெட் பண்ணணும், எல்லாமே இருக்குது. எஸ். ஓகே, அப்போ வேறு எதுவும் இல்லை. அப்புறம் இப்போ வேறு எதுவும் இல்லைன்னா வைண்ட் அப். ஓகே கைஸ், குட் நைட் தென். குட் நைட். குட் நைட் சார். குட் நைட். ஓகே, வேற ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேட்டால் போதும். ஓகே, அந்த ஹெல்ப்லைனில் கான்டாக்ட் பண்ணால் போதும். கண்டிப்பா. ஓகே, ஃபைன். ஓகே, சரி. ஓகே தென், பை.